உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மிடையே தனியார் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் சார், உங்களுடைய தகவல்? வணக்கம் ஐயா, வணக்கம். அதாவது வெப்பசலனம் மற்றும் அரபிக்கடல் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டிலே மழை பொழிவு ஆங்காங்கே கிடைக்க தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் இந்த மழை பொழிவானது படிப்படியாக பரவலாகும். இன்றைய மழைப்பொழிவு வட சென்னை பகுதிகளில் தொடங்கிய மழை சென்னையில காற்றுடன் வந்து கொடுத்து சற்று தீவிரமா இல்லாத ஒரு மழைப்பொழிவாக ஆங்காங்கே சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிறது. அதே போல வேலூர் மாவட்டத்திலும் அதனை ஒட்டியுள்ள திருப்பத்தூர் மாவட்டத்திலும் மழைப்பொழிவு, தருமபுரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு, திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் அதன் சுற்றுவட்டார பகுதியிலையும், நத்தம் மற்றும் புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியிலையும் இடி மழைப்பொழிவு கனமாக கொடுத்து வருகிறது. இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே உள்ள அனைத்து வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி வடக்கு தொடங்கி ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் இன்றைய மழைப்பொழிவு கொடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை 4ஆம் தேதியிலிருந்து இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விதைக்கப்பட்டிருக்கூடிய விவசாயிகள் மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை 4ஆம் தேதி மாலை இரவு தொடங்கும் மழை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே அனைத்து மாவட்டங்களுக்குமே மாலை இரவிலே பல இடங்களிலே கனமழை பொழிவாக பொழிவதற்கும், மிதமானது முதல் சற்று கனமழை பரவலாக பொழிவதற்கும், ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களிலே வரக்கூடிய நாட்களிலே எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் வகையிலே வானிலை மாறி அமைய இருக்கிறது. தமிழ்நாட்டின் கடலோரம் வளிமண்டலத்தில் அமையக்கூடிய ஆந்திர பிரதேசம் மற்றும் வடகடலோரம் ஒட்டி அமைய போகிற இந்த அடுத்ததாக வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சியும், அதனை ஒட்டி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மீதும் கேரள வளிமண்டலத்தின் மீதும் நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மாலை இரவு இடிமழை பொழிவு வரக்கூடிய நாட்களிலே எல்லா மாவட்டங்களுக்கும் அமையும். ஆகவே அனைத்து மாவட்ட மக்களுக்கும் மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனைவருமே மழை வரும் என்ற நம்பிக்கையுடன் இருந்து அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு செல்வகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.